இவங்களுடைய கொள்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதத்தில் 3 நாள், வருஷத்தில் 40 நாள், ஆயுளில் 4 மாதம் போகணும், இப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுவாங்க. இது குரானில் இருக்கா, ஹதீஸில் இருக்குதா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இது ஜக்கரியா மௌலானா போட்டு கொடுத்தது, இலியாஸ் மௌலானா போட்டு கொடுத்தது, யூசுப் மௌலானா போட்டு கொடுத்தது, ஏதோ ஒரு திட்டம் சொல்லி அந்த அடிப்படையில் போயிட்டுருப்பாங்க. போயிட்டுருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா, ஜப்பான்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்க, ரஷ்யாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்க, அமெரிக்காவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஜப்பான், அதே மாதிரி மலேசியாவிலேருந்து வருவாங்க தமிழ்நாட்டுக்கு. இப்படி வெளிநாடுகளிலிருந்து ஜமாத் இங்கே வரும். இங்கேருந்து சில பேர் ஆப்பிரிக்காவுக்கு போவாங்க, ஏதோ ஒரு நாடுகளுக்கு போவாங்க, போய் பிரச்சாரம் பண்ண சொல்லி போவாங்க. போகும்போது இதில் என்ன நன்மை ஏற்பட போகுது? உதாரணத்துக்கு 4 மாதம் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா எவ்வளவு பொருளாதார செலவாகுது? ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா ஏறக்குறைய 4 மாதம் போயிட்டு வரும்போது ஏறக்குறைய 1 லட்சம் ரூபா இவர் விட்டுட்டு தான் போகிறாரு. அங்கே போய் என்ன கற்றுக்கிட்டு வராரு, என்ன அந்த மக்களுக்கு போதிக்க போகிறாரு? ஒன்றுமே இல்லைங்க. மொழி பிரச்சனை, ஃபஸ்ட்டு மொழி பிரச்சனை இருக்குது. இங்கேருந்து ஜப்பான்லேருந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னா அவர் எந்த மொழியில் பேசுவார்? ஜப்பானுக்கு ஒரு மொழி, அந்த மொழியில் பேசுவார். அல்லது மலேசியாவிலேருந்து வர மலாயின்னு சொல்லி மொழி, அந்த மொழியில் பேசுவாங்க. அப்போ இந்த மொழியில் பேசி இவங்க பேசுவாங்க, அதுக்கு மொழிபெயர்ப்பாளர் ஒருத்தர் இருப்பார். இந்த மாதிரி நடைமுறை நபிசுல்லாசன் காலத்தில் கிடையாது. அந்தந்த நாடுகள்லேருந்து பிரச்சாரம். அது இவங்களோட முதல்ல அடிப்படை கோளாறு குரான் ஹதீஸ் கையில் இல்லை. இவங்க ஜமாத்தை வளர்ப்பதற்காக தான், இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக தான் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தீன் வளரணும் அப்படின்னா அதோடைய சிஸ்டம் வேறு, நடைமுறை வேறு, அது எப்படி கொண்டு போகணும், அப்படி கொண்டு போகணும், இது எதுவுமே உங்கள்கிட்ட இருக்காது. 4 மாதம் பெருமைக்காக போய்க்குவாங்க, இங்கே கடன் வாங்கி வச்சுருப்பாங்க, வட்டிக்கு வாங்கிட்டு போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. குடும்பங்களும் சரியான தீன் இருக்காது, குடும்பம் கரெக்டாக இயங்குது, அதை பார்க்க மாட்டாங்க. 4 மாதம் போய்க்க வேண்டியது, 40 நாள் போய்க்க வேண்டியது, உள்ளூர் அதாவது வெளிநாடு உள்ளூர்லேயே பார்த்து 40 நாள் போகும்போது பார்த்தீங்கன்னா அது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களை தாண்டி போகிறது. சில பேர் வடநாட்டுக்கு போகிறது, வடநாட்டில் இங்கே வர்றது. மொழி பிரச்சனை இருக்குது. இப்போ மொழிபெயர்ப்பாளர் வச்சுக்கிறது. இவர் பயான் பேசுவார், ஜப்பான்லேருந்து வந்திருக்கிறாருன்னா அவர் பேசுவார் அவருடைய மொழியில், மொழிபெயர்ப்பாளர் சொல்லி இங்கே உட்காந்துருப்பார், அவர் ஒன்று பேசுவார், இவர் மொழிபெயர்த்து வேறு ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார். இதெல்லாம் உருதுல நம்ம பார்த்துருக்குறோம். டெல்லியிலேருந்து ஜமாத் வரும், அல்லது மும்பையிலேருந்து வரும், அவங்க ஒன்று பேசுவாங்க, அவர் பேசுறதை விட்டுட்டு இவர் வேற ஒன்று பேசிகிட்டு இருப்பார். அப்போ என்னன்னா இதனால் என்ன நன்மை ஏற்பட போகுது? எல்லாம் ஒரே கொள்கை தானே, ஒரே புக்கு தானே. அந்தந்த நாடுகளில் பிரச்சாரம் பண்ணுறது போய் இது ஜமாத்தை வளர்ப்பதற்கு ஜமாத் இங்கெங்க. இதனால தான் இந்த கிளைகள் பார்த்தா 100க்கு அதிகமான நாடுகள் எதுக்கு இருக்குது? இதனால தான். இப்போ அங்கே போய் இந்தியாவிலேருந்து வந்துருக்குறாங்களாம்மா, ஒரு ஆச்சரியமாக பார்க்குறது. இந்தியாவில் உள்ளவங்களுக்கு ஜப்பான்லேருந்து வந்திருக்கலாங்களாமா, ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்கலாங்களாமா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்களாமா. இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவதற்காக இந்த திட்டமே தவிர இஸ்லாம் மேலவங்களுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. முதல்ல உங்ககிட்ட இஸ்லாம் வராது, சரியான தீன் வராது. ஏன்னா எங்கே போனாலும் இந்த புக்கை தானே கொண்டு போக போகிறீங்க. கல்விக்கான பயணம் அப்படிங்க. கல்விக்கான பயணம் அப்படின்னா என்ன? கல்வியை தேடி அங்கே போகிறீங்க. அந்த கல்விங்கிற இந்த புக்கு தானே உங்களுக்கு கல்வியை. அமல்களின் சிறப்பு, சதக்காவின் சிறப்பு, ஹஜ்ஜின் சிறப்பு, இந்த மாதிரி அந்த புக்கு கையில் இருக்குதா? கையில் உள்ள புக்கை தூக்கிக்கிட்டு அங்கே போய் உட்காந்து, ஆஸ்திரேலியாவில் போய் உட்காந்துக்கிட்டு, அல்லது ஆப்பிரிக்காவில் போய் உட்காந்துக்கிட்டு, மலேசியாவில் போய் உட்காந்துட்டு கல்விக்கான பயணம் அப்படின்னா இது நம்மளை ஏமாற்றிக்கிறது. இது சரியான விஷயமே கிடையாது. அப்போ பார்த்தா இவங்க எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை விட்டு அந்த பொருளாதாரத்தை இங்கே இருந்து இந்த கல்வி இங்கேருந்து கற்றுக்கவே முடியாதா? ஏன் கற்றுக்க முடியாது? என்ன தடையாக இருக்குது? அப்போ வியாபாரம் தடையாக இருக்கா? கொடுக்கல் எல்லாத்துக்கும் இங்கே குறைச்சிக்கிட்டு இங்கே வருமானமும் பார்த்துக்கிட்டு கல்வியை கற்றுக்க முடியாதா? இவங்க சிஸ்டம் மேலிடம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே உள்வாங்கி செயல்படக்கூடிய ஜமாத்தாக தான் இருக்குது. பாக்கியாத்தில் இலியாஸ் அஜர்னு இருந்தார் பேராசிரியராக. அவரை 20 வருஷம் முன்னாடி அவர்கிட்ட சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தகவலை சொன்னார். தப்லீக் ஜமாத் சகோதரர் மண்டையை உடைச்சி பார்த்தா என்ன இருக்குன்னா 3 நாள், 40 நாள், 4 மாதம் இதுதான் இருக்கும். அமல்களின் சிறப்பு இதுதான் இருக்குன்னு சொல்லி அவர் நம்மளோட ஒரு இதாக பதிவு பண்ணார். அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி பார்த்து எதை சொன்னாலுமே அங்கேருந்து ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்களா, அதுதான் சரியான விஷயம், அதுதான் மார்க்கம். இப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டுக்கு கல்விக்கான பயணங்கிற மாதிரி போகிறது.
அது இங்கே இருந்து அந்த காசை வந்து நீங்கள் வந்து விட்டுட்டு போகக்கூடிய காசை வந்து ஏழை எளிய மக்கள் செலவு பண்ண முடியாதா? உறவினர்கள் செலவு பண்ண முடியாதா? நல்ல திட்டங்களுக்கு வந்து அந்த காசை செலவு பண்ண முடியாதான்னு கேட்டால் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் மனசு இல்லை, அதை பண்ண மாட்டாங்க. இவங்க ஒரு குறுகிய வட்டம் போட்டுக்கிட்டு தான் இதுதான் சரியான கொள்கை, இதை செஞ்சோம்னா இந்த ஜமாத்தின் அடிப்படையில் எங்கன்னா சொர்க்கம் கிடச்சிரும் இப்படிங்கிற நினப்பில் தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நிறைவேறாது. அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதின் அடிப்படையிலும் வாழ்ந்து நம்ம மௌத்தா போனால் மட்டும் சொர்க்கம் கிடைக்குமே தவிர பெரியாருடைய வழியில் போனால் சொர்க்கமெல்லாம் கிடைக்காது. பெரியார் நல்லதும் சொல்லுவாங்க, தீயதும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு மாற்று பேச்சு வருது. இறுதி ஹஜ்ஜில் ரசூலில் ஹஜ்ஜு பண்ணாங்கல்ல, நம்ம சொல்கிறோம்ல, மொழி தெரியாமல் இப்போ என்ன பேச போகிறேன்னு கேட்கும்போது அதுக்கு சொல்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜ்ஜு செஞ்சாங்கல்ல, ஹஜ்ஜத்துல் வதால சொன்னாங்கல்ல, இங்கு வந்திருப்பவர் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லட்டும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அப்போ குதிரையை வந்து எந்த திசையில் வச்சுருந்தாங்களோ அந்த திசையிலிருந்து அந்த நாட்டை நோக்கி போயிட்டாங்க, மதீனாவுக்கு போகல சஹாபாக்கள் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பொய்யான பேச்சு, இதெல்லாம் பொய். அபூபக்கர் சித்திக் போயிட்டாங்களா, அல்ல உமர் ரலியல்லாஹு போயிட்டாங்களா, உஸ்மான் ரலியல்லாஹு போயிட்டாங்களா, அந்த மாதிரி அலி ரலியல்லாஹு போனாங்களா? எந்த சஹாபி போனாங்க? அப்படி வாகனம் இருந்த திசையை நோக்கி அப்படியே போயிட்டாங்க. எந்த அளவுக்கு போனாங்க அப்படின்னா, திரும்பி வரும்போது மதீனாவில் வந்து சின்ன குழந்தைய விட்டுட்டு போனாங்க, வரும்போது வாலிபனாகி கல்யாணமான அளவுக்கு இருந்தாங்க. இப்படிங்கிற மாதிரி கதைகளை பேசுறது. நம்ம இதை சொன்ன உடனே அதுக்கு பதில் தருது. மொழி பிரச்சனை அப்படின்னு நம்ம சொன்ன உடனே சஹாபாக்கள் வந்து மொழி பிரச்சனை பார்த்துருந்தா இங்கே இஸ்லாம் வந்திருக்குமா, இந்தியாவுக்கு இஸ்லாம் கிடச்சிருக்குமா, இந்த மாதிரி நாட்டுக்கு இஸ்லாம் கிடச்சிருக்குமா? இப்படிங்கிற விஷயத்த ரசூலுல்லாஹ் வந்து ஹஜ்ஜுக்கு போனாங்க, அப்படியே சஹாபாக்கள் போனதான் சரியான செய்தி கிடையாது. அப்படியே போனால் அவங்க வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களா? குடும்பத்தை பார்க்குற பொறுப்பு இல்லையா? தாவா சேரன்னு சொல்லிட்டு குடும்பத்தை தவிக்க விட்டு போனாங்கன்னு சொல்லி சொல்ல வராங்க. சஹாபாக்கள் வந்து ஹஜ்ஜுக்கு போனாங்க, ஹஜ்ஜுக்கு போய்ட்டு அப்படியே போயிட்டாங்க அப்படின்னா மதீனாவில் குடும்பம் என்ன ஆகிறது? தவிக்க விட்டுட்டு தாவா செய்யலாம், செஞ்சுருக்கலாம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை புறக்கணிச்சிடலாம், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை புறக்கணிச்சிடலாம், குற்றம் இல்லை. நம்மளுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை புறக்கணிச்சிடலாம், குற்றம் இல்லை. இதை தான் இவங்க சொல்ல வராங்க, இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்ததுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு மதீனாவுக்கு வந்த உடனே மனைவிமார்கள் கேட்டிருப்பாங்களா இல்லையா? என்னுடைய கணவனை காணோம், என் தம்பியை காணோம், இந்த மாதிரி அண்ணனை வரல, கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி செய்திகள் ஏதாச்சும் இருக்குதா? பல மாதமாச்சு ஆள் வரவே இல்லையே அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு செய்தியும் கிடையாது. அப்போ வந்து இந்த மாதிரி பொய்யான செய்திகளை வச்சு தான் வந்து இந்த மாதிரி ஜமாஅத் வந்து சிறப்புன்னு சொல்லி நாங்கள் தான் வந்து கரெக்டாக இருக்கிறோம், நாங்கள் தான் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை வந்து வேறொரு வடிவத்தில் காட்டிகிட்டு இருக்கிறீங்க. தப்லீக் ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் இஸ்லாத்தை வந்து வேறொரு வடிவத்தில் காட்டுறீங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய வடிவம் வந்து வேற, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய வடிவம் ரெண்டு வந்து ஒன்றா இருக்கும். நீங்கள் காட்டுற வடிவம் வேறையாக இருக்குது. இதுதான் தீன் சொல்லி காட்டுறீங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து 40 நாள் 3 நாள் இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் இல்லை, மார்க்கத்தில் இல்லை. இது வந்து இல்யாஸ் மௌலானா வந்து உற்பத்தி பண்ணது, அவர் ஏற்பாடு பண்ணது, அவருடைய மண்டையில் உதிச்சது. இது மார்க்கம் ஆகாது. கல்வி கற்றுக்கொள்வதற்கு அல்லது வந்து பலவீனமான ஈமான நாங்கள் இருக்கிறோம், பலமான ஈமானின் பக்கம் வந்து அழைப்பு கொடுக்க போகிறோம், இதெல்லாம் நீங்கள் வாதங்களில் பேச முடியுமே தவிர இது அல்லாட்ட செல்லுபடியாகாது. அதனால் சரியான தீனை வந்து பின்பற்றி நடக்குமா நம்ம அன்பாக நம்ம கேட்டுக்கிறோம்.